இப்பொழுது எங்கள் இறப்பின் வேலையில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். இதோ ஆண்டவரின் அடிமை, உமது சொற்படியே எனக்கு நிகழட்டும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது
கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவின் பிரியமானவர்களே, ஆண்டின் பொதுக்காலம் 24ஆம் ஞாயிறத்தில் படிக்க வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் புனித மிக்கேல் அதிகார அன்பு குடும்பங்கள் சார்பாக அன்போடு வரவேற்கின்றோம். துன்பம் வழி மெசியா நிலை இன்றைய நற்செய்தி 3 உட்பிரிவுகளை கொண்டிருந்தாலும் மூன்றும் சொல்வது ஒன்றுதான். மெசியாவின் பாடுகள் பட்டு மானிடம் மீட்பு பெறும் என்றும், அவரின் பாடுகள் எத்துணை கடினமானது என்றும், ஆண்டவரின் மேல் அவருக்கு இருக்கும் நம்பிக்கையை பற்றியும் இறைவாக்கினர் எசையா எடுத்துரைக்கின்றார். செயலில் வெளிப்படாத நம்பிக்கை சத்ததே என யாக்கோபு தெளிவாக சொல்கிறார். சேர்ந்தே இருப்பது என்ற திருவிளையாடல் கேள்விக்கு இயேசுவின் பதில் சிலுவையும் மெசியாவும் என்றுதான் இருக்கும். இயேசு தான் மெசியா நிலை மட்டுமல்ல, தன்னை பின்பற்றும் எவரும் துன்பத்தின் வழியாக சீடத்துவத்தை அடைய முடியும் என மக்கள் கூட்டத்திற்கு அறிவுறுத்துகின்றார். இவைகளை உணர்ந்து செயல்படும் நம்பிக்கையை வாழ்வில் வாழ்ந்து காட்டிட வேண்டிய வரங்களை பெற இத்திருப்பலி கொண்டாட்டத்தில் திறந்த மனதுடன் பங்கேற்போம். இறை ஆசிர் பெறுவோம். அன்புக்குள்ளே பொதுக்காலம் 24ஆம் ஞாயிறு திருப்பலி கொண்டாட நாம் மகிழ்ச்சியோடு வந்திருக்கிறோம். இறைவன் தாமே நம்மை வழிநடத்துவார் என்று சொல்லி நம்பிக்கையோடு வந்திருக்கிறோம். அந்த மகிழ்ச்சி, அந்த நம்பிக்கை நமக்கு நிறைவாக கிடைக்க சிறப்பான விதத்தில் நாம் இந்த திருப்பலியை கொண்டாடுவோம். திருப்பாலாசிரியர் 37வது திருப்பாடல் 5ஆம் வசனத்திலே, உன் வழியை ஆண்டவரிடம் ஒப்படைத்து விடு, அவரே நம்பியிரு, அவர் ஒரு சார்பாக செயலாற்றுவார் என்கிறார். உன் வழியை ஆண்டவரிடம் ஒப்படைத்து விடு, அவரே நம்பியிரு, அவர் ஒரு சார்பாக செயலாற்றுவார் என்கிறார். எவ்வளவு அழகான வார்த்தை, ஆசீர்வாதமான வார்த்தை. கரம் வைத்து நம்முடைய வழியை ஆண்டோடு ஒப்படைப்போம், நம்முடைய பாதையை ஆண்டோடு ஒப்படைப்போம், நம்முடைய பயணத்தை ஆண்டோடு ஒப்படைப்போம், நம்முடைய இலக்கை ஆண்டோடு ஒப்படைப்போம். கனவுகள், லட்சியங்கள், வாழ்க்கைக்கான திட்டங்கள் எல்லாவற்றையுமே அவர் பாதத்தில் நம்பிக்கையோடு ஒப்படைப்போம். அவர் நம் சார்பாக செயலாற்றுவார். ஆகவே ஆண்டவரே, என்னையே கரத்தில் தருகிறேன், என் குடும்பத்தை தருகிறேன், வழிநடத்தும் என்று சொல்லி நாம் உருக்கமாக அவருடைய பேருதவிக்காக, ஆசிரியருக்காக சிறப்பான சிரம் தாழ்த்தி நம்மையே தாழ்த்தி கடவுள் பாதத்தில் ஒப்படைப்போம். அதன் அடையாளமாக கடன் வைப்போம், சந்தோஷமாக ஜெபங்களை சொல்லுவோம், சந்தோஷமாக பாடி இந்த தெய்வீக அருளை கடவுள் எனக்கு உதவி செய்ய போகிறார் என்பதை உணர்வண்ணமாக நம்முடைய செயல்பாடுகள் அமையும். அன்பிற்கே சகோதர சகோதரிகளே, நாம் திருமுகத்து நிறைவாக நம்மீது தெளிக்கப்படும் தமது படைப்பாகிய இத்தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு நம் கடவுளாகிய ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரை நமக்கு உதவியளித்து நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவிக்கு உண்மை உள்ளவர்களாய் நிலைத்திருக்க அருள்வாராக. என்றென்றும் உள்ள எல்லாமுள்ள இறைவா, வாழ்வின் போற்றும் தூய்மை தொடக்கமான தண்ணீர் வழியாக மக்கள் புனிதமடைந்து நிலை வாழ்வின் கொடையை பெற வேண்டும் என்று திருவிழமாறி இத்தண்ணீரை புனிதப்படுத்தியருள ஆண்டவர்களுடைய தாழ்மையை கொண்டாடுவோம். வாழ்வழிக்கும் ஒரு அருளின் மூச்சினை எம்மில் புதுப்பித்தருளும். இத்தண்ணீரினால் எங்கள் உள்ளத்தை உடலை தீமை அனைத்திலிருந்து காப்பீராக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்துடன் அனைவரும் உமது மீட்பை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாக உம்மை நோக்கி மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் வளம்பெற அதில் உப்பிட வேண்டும் என்று இறைவாக்கு எலிசா வழியாக கற்பித்தீர். உமது படைப்பு பொருளாகி உப்பை பரிவர்த்தனத்திற்கு புனிதப்படுத்தியல ஆண்டவரே, உம்மை தாழ்மையாய் மன்றாடுகிறோம். உப்பு கலந்த இத்தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுறச் செய்கிறார். உம் தூய ஆவியார் உடனிருந்து எங்களை இடையராது காத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாக உம்மை நோக்கி மன்றாடுகிறோம். Amen.
கொண்டாட்டத்தின் வழியாக அவர் தம்முடைய ஆட்சி விருந்து பங்கு கொள்ள நம்மை தகுதி பெற செய்வாராக. ஜெபிப்போமாக. பேரிரக்கமுள்ள எங்கள் ஆண்டவரே, எங்களை கனிவுடன் கண்ணோக்கியருளும். அதனால் உமது பரிவிரக்கத்தின் செயலாற்றலை உய்த்துணர்ந்து உமக்கு முழு இதயத்தோடு நாங்கள் ஊழியம் புரிய அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசக முன்னுரை. முதல் வாசகத்தில் இந்த மெசியாவின் துன்பத்தை தான் துன்புறும் ஊழியர் என்ற உருவகம் வழியாக எசையா முன்னுரைக்கின்றார். இந்த துன்புறும் ஊழியர் இயேசுவின் முன்னோட்டம் என்றும் நாம் சொல்கின்றோம். மெசியாவும் துன்பமும் சேர்ந்தே இருக்கும் என்றும் ஆண்டவர் மேல் அவரின் நம்பிக்கையை பற்றியும் தம் மக்களுக்கு எடுத்துரைப்பதை விளங்கும் இறைவாக்கினர் எசையாவின் இவ்வாசகத்திற்கு செயல்படுவோம். முதல் வாசகம். அடிப்போருக்கு என் முதுகையும் தாடியை பிடுங்குவோருக்கு என் தாடையையும் ஒப்புவித்தேன். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 50, இறைவசனங்கள் 5 முதல் 9 முடிய. இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 50, இறைவசனங்கள் 5 முதல் 9 முடிய. ஆண்டவராகிய என் தலைவர் என் செவியை திறந்துள்ளார். நான் கிளர்ந்தடவில்லை, விலகிச் செல்லவும்
இதோ ஆண்டவராகிய என் தலைவர் எனக்கு துணை நிற்கின்றார். நான் குற்றவாளி என தீர்ப்பிட யாரால் இயலும்? ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பக்கம் 25. இரண்டாம் வாசக முன்னுரை. இன்றைய இரண்டாம் வாசகத்தில் திருத்தூதர் யாக்கோபு செயலில் படாத நம்பிக்கை பயனற்றது, தீமைக்கு பதில் நன்மை செய்து அன்பினால் இறை அரசை இவ்வுலகில் வரச் செய்வது செய்யும் செயலில் விளங்கும் விசுவாசம் அவசியம். செயல்களில் இன்று எவ்வாறு நம்பிக்கை கொண்டிருக்க முடியும் என்ற கேள்விக்கு பதில் தேட இவ்வாசகத்தை கவனமுடன் கேட்போம். இரண்டாம் வாசகம். நம்பிக்கை செயல்வடியம் பெறாவிட்டால் தன்னிலை உயிரற்றதாயிருக்கும். திருத்தூதர்
திருத்தூதர் யாக்கோபு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வசனங்கள் 14 முதல் 18 முடிய. திருத்தூதர் யாக்கோபு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வசனங்கள் 14 முதல் 18 முடிய. என் சகோதர சகோதரிகளே, தம்மிடம் நம்பிக்கை உண்டு என சொல்லும் ஒருவர் அதை செயல்களிலே காட்டாவிட்டால் அதனால் பயன் என்ன? அந்த நம்பிக்கை அவரை மீட்க முடியுமா? ஒரு சகோதரர் அல்லது ஒரு சகோதரி போதிய உடையும் அன்றாட உணவும் இல்லாதிருக்கும் போது அவர்கள் உடலுக்கு தேவையானவை எவற்றையும் கொடாமல் உங்களுள் ஒருவர் அவர்களை பார்த்து, நலமே சென்று வாருங்கள், குளிர் காய்ந்து கொள்ளுங்கள், பசியாற்றிக் கொள்ளுங்கள் என்பார் என்றால் அதனால் பயன் என்ன? அதை போலவே நம்பிக்கையும் செயல் வடிவம் பெறாவிட்டால் தன்னிலே உயிரற்றதாக இருக்கும். ஆனால் ஒருவரிடம் நம்பிக்கை இருப்பது போல இன்னொருவரிடம் செயல்கள் இருக்கின்றன என யாராவது சொல்லலாம். அதற்கு என் பதில், செயல்களின்றி எவ்வாறு நம்பிக்கை கொண்டிருக்க முடியும் என காட்டுங்கள். நானோ என் செயல்களின் அடிப்படையில் நான் கொண்டுள்ள நம்பிக்கையை உங்களுக்கு காட்டுகிறேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர்களோடு இருப்பாராக. வாக்கெழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 8, இறைவார்த்தைகள் 27 தொடங்கி 35 முடிய. மார்க் நற்செய்தி 8வது அதிகாரம் 27 முதல் 35 முடிய உள்ள உயிருள்ள வார்த்தைகள். இயேசு தம் சீடருடன் பிலிப்பு செசாரியாவை சார்ந்த ஊர்களுக்கு புறப்பட்டு சென்றார். வழியில் அவர் தம் சீடர் நோக்கி, நான் யார் என மக்கள் சொல்கிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள் அவரிடம், சிலர் திருமுழுக்கு யோவான் எனவும், வேறு சிலர் எலியா எனவும், மற்றும் சிலர் இறைவாக்கின் ஒருவர் எனவும் சொல்கின்றனர் என்றார்கள். ஆனால் நீங்கள் நான் யார் என சொல்கிறீர்கள் என்று அவர் அவர்களை கேட்க, பேதுரு மறுமொழியாக, நீர் மெசியா என்று உரைத்தார். தம்மை பற்றி எவரிடம் சொல்ல வேண்டாம் என்று அவரிடம் அவர் கண்டிப்பாய் கூறினார். மானிட மகன் பலவாறு துன்பப்படவும் மூப்பர்கள், தலைமை குருக்கள், மறைநூல் அறிஞர்கள் ஆகியோரால் உதறி தள்ளப்பட்டு கொலை செய்யப்படவும் 3 நாட்களுக்கு பின் உயிர்த்தெழ வேண்டும் என்று இயேசு அவர்கள் கற்பிக்கத் தொடங்கினார். இதையெல்லாம் அவர் வெளிப்படையாகவே சொன்னார். பேதுரு அவரை தனி அழைத்து கடிந்து கொண்டார். ஆனால் இயேசு தம் சீடர்கள் பக்கம் திரும்பி பார்த்து பேதுருவிடம், என் கண் முன் இல்லாதே சாத்தானே, ஏனெனில் நீ கடவுளுக்கு ஏற்ற பற்றி எண்ணாமல் மனிதருக்கு ஏற்ற பற்றி எண்ணுகிறார் என்று கடிந்து கொண்டார். பின்பு அவர் மக்கள் கூட்டத்தையும் சீடரையும் தம்மிடம் வரவழைத்து,
என்னை பின்பற்ற விரும்பி எவரும் தன்னலம் துறந்து நாம் சிலுவையை தூக்கிக் கொண்டு என்னை பின்பற்றட்டும். ஏனெனில் நம் உயிரை காத்துக்கொள்ள விரும்பியவரும் அதை இழந்து விடுவார். என் பொருட்டும் நற்செய்தியின் பொருட்டும் நம் உயிரை இழக்குபவரும் அதை காத்துக்கொள்வார் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இனியவர்களே, செப்டம்பர் மாதம் திருவிழயத்தை அதிகமாக அணிகிற மாதம். திருவிழயத்தில் நாம் இயேசு காட்டுகிற வாழ்க்கை மதிப்புடைய வாழுகிற மாதம். நமக்கு முன்பாக ஆத்துவாய் ஸ்பீடபோக்கை நாம் ஒவ்வொரு நாளும் திருவிழயத்தை கையில் ஏற்ற வேண்டும் என்பதன் அடையாளமாக அவர்கள் முன்வந்து திருவிழயத்தை ஏற்றி நமக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறார்கள். அதை பார்த்து புதிதாக ஒரு சிலர் நீங்கள் திருவிழியை கொள்வதை நான் பார்க்கிறேன். ஒரு சிலர் இந்த வருடம் புதிதாக உங்கள் கரங்களிலே திருவிழியத்தை கொண்டு வந்திருக்கிறீர்கள். அந்த செயலை தொடர்ந்து செய்யங்களை பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். கைதட்டி நாம் அந்த புதிதாக கொண்டு வந்தவர்களுக்காக வாழ்க்கையை சிறப்பாக நான் புதிதாக கொண்டு போனால் மற்றவர்கள் ஒரு மாதிரி பார்ப்பார்களே என்பதல்ல. நாம் அந்த பழக்கத்தை உருவாக்கி கொள்ளலாம். அவர்களுக்காக அல்ல, நமக்காக விண்ணக செல்வதற்காக திருவிழி கட்டாயம் தேவை. அடுத்தவரை பார்த்து அல்ல, மாறாக நாம் விண்ணக செல்வதற்கு இந்த திருவிழியம் மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமாக இருக்கிறது என்பதன் அடையாளமாக நீங்கள் வருகிற நாட்களில் இப்போது கொண்டு வராதவர்கள் வருகிற நாட்களில் திருவிழியத்தை சுமக்க உங்கள் அன்போடு பாசத்தோடு கேட்டுக்கொள்கிறேன். அன்புகளிலே துன்பம் அதை பற்றி நாம் முதல் வாசகம், அதன் பிறகு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதை பற்றி தான் சொல்கிறார். துன்பத்தை இரண்டு விதத்தில் நாம் பார்க்கலாம். முதலில் பார்க்கிற போது நம்முடைய மனமுதிர்ச்சி இல்லாத காரணமாக வருகிற துன்பம். இரண்டாவது பார்க்கிற போது பிறர் மனமுதிர்ச்சி இல்லாத காரணத்தினால் நமக்கு வருகிற துன்பம். இந்த இரண்டு துன்பமும் நம் வாழ்வில் ஏற்படுவது. முதலில் நம்முடைய மன முதிர்ச்சி இல்லாமல் இருக்கிற காரணத்தினால் வருகிற துன்பத்தை நாம் ஏற்றுக்கொள்வோம். நம்முடைய மன முதிர்ச்சி இல்லாத காரணத்தினால், ஒரு அறிவில்லாத காரணத்தினால் குடிக்கலாம், தீய நட்போடு வாழலாம், தீய குணங்களில் சார்ந்து வாழலாம், தீயோரோடு சேர்ந்து தீயதை செய்யலாம், வாயினால் கெட்டு போகலாம். இவையெல்லாம் நம்முடைய மன முதிர்ச்சி இல்லாத காரணத்தினால் நமக்கு வருகிற துன்பங்கள். அதை நம்முடைய மனதை எளிதாக ஏற்றுக்கொள்ளும், அதை புரிந்து கொள்ளும். இரண்டாவது பார்க்கிற போது பிறருடைய மனமுதிர்ச்சி இல்லாத காரணத்தினால் நமக்கு வருகிற துன்பம். இதை நம்முடைய மனம் ஏற்றுக்கொள்ளவே கொள்ளாது. பிறர் நம்மை மனமுதிர்ச்சி இல்லாத காரணத்தினால் காயப்படுத்தலாம், நம்மை கணக்கடிக்கலாம். இப்படி அவர்கள் சொல்கிற போது அதை ஏற்றுக்கொள்வது நமக்கு கடினமாக இருக்கும். அதை ஏற்றுக்கொள்கிற போது நம்முடைய மனது மிகவும் தள்ளாடும். மிகப்பெரிய நிலையிலே அந்த மனது அதை புரிந்து கொள்ளாது. இன்றைக்கு பிறர் நம்மை மனமுதிர்ச்சி இல்லாத காரணத்தினால் துன்பப்படுத்துகிற போது அதை எப்படி அணுகுவது என்பதைத்தான் இன்றைக்கு திருவெளிப்பாடு நமக்கு அழகாக கற்றுத்தருகிறது. இது ரொம்ப முக்கியமானது. இந்த நவீன காலத்தில் ரொம்ப முக்கியமானது, ஆழமாக கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு ஆன்மீகம். பிறர் மனமுதிர்ச்சி இல்லாத காரணத்தினால் நம்மை துன்பப்படுத்துகிற போது எப்படி அணுகுவது? ஆகவே நாம் இந்த உலகத்திலே பல ஆண்டுகள் வாழ வேண்டும், மகிழ்ச்சியாக வாழ வேண்டும். ஒரு சில அணுகுமுறைகள் தெரிந்து கொண்டு சொன்னால் நாம் வாழ்விலே சிறப்பாக ஒவ்வொரு அணியை எடுத்து வைக்க முடிகிறது. பல நிலைகளில் மனிதர்கள் அப்படியே நின்று விடுகிறார்கள், முடங்கி விடுகிறார்கள், வாழ்க்கையை அப்படியே ஒன்றுமில்லாத நிலை கொடுக்கிறார்கள். காரணம் என்ன? அவர்கள் பிறர் துன்பப்படுத்துகிற போது அடுத்த நிலைக்கு எப்படி செல்ல வேண்டும் என்று புரியாத தன்மை. நாம் பார்க்கிறோம் முதல் வாசகம் எஸ்ஐயா இறைவாக்கினர் அவர் சொல்கிற வார்த்தைகள் 50வது அதிகாரம் 5வது வசனம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? தாரை துப்புவோர்க்கும் என் முகத்தில் அடிப்போர்க்கும் என் முகத்தை மறைக்கவில்லை. இது ஒரு கையாளாத தன்மை அல்ல, அவரால் முடியாது ஆகவே அவர் அடிவாங்குகிறார் என்பது அல்ல. இது இருக்கிற ஆழமான ஆன்மீகம் என்பதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆகவே தாரை துப்புவோருக்கும் என்னை அடிப்போருக்கும் என் முகத்தை நான் மறைப்பேன் என்பது அவரால் கையாளாத தன்மை, அவரால் முடியவில்லை என்பதல்ல. அங்கு
என் தலைவரால் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார், நான் அவமானம் அடையேன். என் தலைவராகிய கடவுள் என்னோடு இருக்கிறார், நான் அவமானம் அடைகிறார். வாழ்க்கையிலே முதிர்ச்சி இல்லாதவர்கள் முதிர்ச்சியற்ற மனிதர்களோடு தங்களுடைய முதிர்ச்சியற்ற தன்மை வெளிப்படுத்துகிறார்கள். ஆனால் இந்த வகையான ஆன்மீகம் உள்ளவர்கள் வாழ்க்கையிலே உள்ளத்திலே சமநிலையோடு செல்கிறார்கள். இது நமக்கு புரியாத புதிராக இருக்கும், இது தெரியாத ஒரு பாடமாக இருக்கும். ஆனால் இது தெரிந்துவிட்ட என்று சொன்னால் நாம் ஆன்மீகத்திலே கைத்தேர்ந்தோடாமல் மாறுவோம். அது அன்புக்குள்ளே ஒருவர் துன்புறுக்கிற போது நாம் அவரை அன்பால் கட்டி போடுகிறோம் என்று சொன்னால் நம்மால் முடியவில்லை என்று அர்த்தமில்லை. மாறாக அந்த அன்பின் காரணமாக வெளிப்படுகிற ஒரு பாசம் அந்த நபரிலே முதிர்ச்சியான தன்மை கொண்டு வருகிறது. அழகான ஒரு எடுத்துக்காட்டு காந்தியடிகள் வாழ்க்கையில் சொல்கிறார்கள். காந்தியடிகள் எத்தனை வயசுல கல்யாணம் முடித்தார்? குழந்தை திருமணம் நடைபெற்றது. 13 வயது அவருக்கு. அவங்க மனைவி பேர் என்னது? வாயின் முடியும் வாஜ்பாய், கஸ்தூரிபாய். கஸ்தூரிபாய் அவருக்கு வயது எத்தனை? அப்போ திருமணம் வெறும் 11 வயது. இவருக்கு 13 வயது, அந்த அம்மாவுக்கு 11 வயது. குழந்தை திருமணம். இப்படித்தான் திருமணம் நடைபெற்றது. திருமணம் நடைபெற்ற சூழ்நிலை கஸ்தூரிபாய் ரொம்ப ஆன்மீகம் கொண்டவர். அவர் கோயிலுக்கு போகலன்னா அவ்வளவுதான், கதை முடிச்சு. நான் 10ஆம் வகுப்பில் வேலை நடந்திருக்கு. அங்கே ஒருத்தர் என்ன சொன்னார், ஃபாதர் பூசை கொம்பாங்க நடந்தோம், இன்னும் அங்கே வாய்ப்பு இல்லை, வேலை நடந்ததுக்கு அங்கே வாய்ப்பு இல்லை அப்படின்னு. நான் எவ்வளோதான் இருந்தாலும் பூசை பார்க்கறதுனால இருக்க முடியாது. ஒரு வேளை ஒருத்தர் பாருங்க, பூசை பார்க்கறதுனால இருக்க முடியாதுன்னு சொன்னார். அதே மாதிரி தான் அந்த அம்மா, அவங்களுக்கு கோயிலுக்கு போகாம இருக்க முடியாது. அது காந்தி என்ன சொல்றார்? நீ கோயிலுக்கு போகாத, நீ கோயிலுக்கு போகாதன்னு சொல்றார். என்ன காரணம்? நீ போகும்போது ஒரு சிலர் ஃபாலோ பண்றாங்க, ஒரு சிலர் ஃபாலோ பண்ண உங்களுக்கு சேஃப்டி இல்லை, நீ கோயிலுக்கு போகாத அப்படிங்கிறார். அந்த அம்மா கேட்கல, அவங்க கோயிலுக்கு போயிட்டாங்க. அடுத்தால் ரொம்ப கத்துறாரு, ரொம்ப கத்துனா அவங்க நிறுத்திவாங்கன்னு சொல்லி ரொம்ப கத்துறாரு. அப்போ அவங்க நிறுத்தலை. 2க்கும் வழிபட்டு வரல, சரிப்பட்டு வரல, அடிய போட்ட வேண்டியதான். அது சொல்லி அடிக்கிறார். அடிக்கிற போது கூட அந்த அம்மா கோயில் போறத நிறுத்தல, அவங்க கோயில் போயிட்டாங்க. அடிச்ச பிறகு இது தொடர்ச்சியா மீண்டும் மீண்டுமா நடக்கிறது. அவர்கிட்ட அவங்க கோயில் போது நடக்கிறது. காந்தியடிகள் எதற்காக போராடினார்? எதுக்காக நம்ம போராடியதை எதிர்கொண்டார்? சுதந்திரம். அவர் சொல்கிறார், என் மனைவி கஸ்தூரிபாயிடம்தான் அவர் எந்த வழியில போராடினார்? அகிம்சை வழியில் போராடினார். என் மனைவி கஸ்தூரிபாய் கோயில் போராடுறதுல அதுல இருந்துதான் இந்த அகிம்சையை நான் கற்றுக்கொண்டேன். நான் வயலன்ஸ் அதை நான் கற்றுக்கொண்டேன். ஆக இந்திய சுதந்திரத்துக்காக போராடியது, அகிம்சை வழியை தேர்ந்தெடுத்தது என் மனைவிடம் இருந்தார். ஒரு சரியானது என்று தெரிந்து, ஒரு சரியானது என்று தெரிந்து அதை செய்வதற்காக அகிம்சை வழியை போராடினார். சரியானது தெரிவித்தது, அதற்காக அந்த தீங்கு செய்கிற நபருக்கு தீங்கு செய்யாமல் அகிம்சை வழியில் அமைதியான வழியில் சென்று அங்கே வெற்றி காண்கிறது. ஆக இந்த இந்திய போராட்டத்துக்கான இந்த வழியை, அகிம்சை வழியை என் மனைவிடம் தான் கற்றுக்கொண்டேன் என்று அவர் சொல்கிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதான் நடந்தது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதான் நடந்தது. இயேசு கிறிஸ்து அவர்கள் எவ்வளவு வழியை துன்பப்படுத்தினார்கள், அந்த லட்சியத்தை அவர் விடவே இல்லை. அதற்காக அவர் எடுத்துவிட்ட ஆயுதம் என்ன? அஹிம்சா, அஹிம்சை, நான் வயலன்ஸ். அதைத்தான் அவர் எடுத்துக்கொண்டார். எவ்வளவு விதத்திலே பரிசேயர்கள் முயற்சி எடுத்தார்கள், சதுசேயர்கள் போராடினார்கள். அவர் திருவுலகத்தை பார்க்கும்போது அவரை பற்றி என்ன சொல்லியிருக்கிறது? அவர் கத்தாத சோதனையாக. ஒரு முதிர்ச்சியற்ற நபர் நமக்கு எதிராக செயல்படுகிற போது நாமும் முதிர்ச்சியற்ற நபராக இருக்க வேண்டும் என்பது அவசியம் இல்லை. மாறாக நாம் அமைதி வெளியில் போய் அந்த நபரை முதிர்ச்சியுள்ள நபராக மாற்றும் அளவுக்கு போராடலாம் என்பதை நாம் கற்றுக்கொள்ளலாம். அதற்கு நாம் முயற்சி எடுக்கிறோம்.
ஆகவே அதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வாழ்க்கை நடக்கிறது. சிலுவையிலே அறைந்தார்கள், மிகப்பெரிய விதத்திலே நடந்தார்கள். அந்த முதிர்ச்சியற்ற நபர்களை முதிர்ச்சி உள்ள விதத்தில் மாற்றுவதற்காக அவர் கொடுத்த விலை என்ன? தன் உயிரே கொடுத்தார், தன் உயிரே கொடுத்தார். லூக்கா நற்செய்தி 23 அதிகாரம் 34 வசனத்திலே அந்தே இவர்களை மன்னியும், இவர்கள் செய்வதை திருப்பி கிடைத்தது. பாருங்கள், நாம் முதிர்ச்சியற்ற நபரோடு முதிர்ச்சியற்ற நிலையிலே போராடுகிறோம். அது மிகப்பெரிய உழைப்பு ஏற்படுத்துகிறது, மிகப்பெரிய பாதிப்பை தருகிறது. முதிர்ச்சியற்ற நபரோடு நாம் முதிர்ச்சியான நிலையில் செயல்படுகிற போது அந்த நபரை முதிர்ச்சி உள்ளவர்களாக மாற்றுகிறது. இப்படி ஒரு வழி இருக்கிறது, இப்படி ஒரு பாதை இருக்கிறது, இப்படியும் செய்யலாம், இதுவும் ஆன்மீகம், அதையும் நாம் கற்றுக்கொள்ளலாம். அன்பர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அப்படி செய்தவர் நமக்கு அழகாக கற்றுக்கிறார். பாருங்கள், லூக்கா நற்செய்தி 6 அதிகாரம் 27, 28 மிகப்பெரிய ஆன்மீக வார்த்தைகளை சொல்லித் தருகிறார். மிகப்பெரிய ஆன்மீக வார்த்தைகளை ஆண்டவர் இயேசு சொல்கிறார். உங்கள் பகைவரிடம் அன்பு கூறுங்கள். நான் 4 வார்த்தை சொல்றேன், 4 வார்த்தை யாராவது மனப்பாடமா சொல்றேன், சரிங்களா? ஈஸி தான். உங்கள் பகைவரிடம் அன்பு கூறுங்கள். முதல்ல படிச்சாச்சா? 2வது, உங்களை வெறுப்போருக்கு நன்மை செய்யுங்கள். உங்களை வெறுப்போருக்கு நன்மை செய்யுங்கள். உங்களை சபிப்போருக்கு ஆசி கூறுங்கள். உங்களை இகழ்ந்து பேசுவதற்காக இறைவனை வேண்டுங்கள். யார் சொல்லுவாங்க? உலகனாலும் பரவாயில்ல, உலகனாலும் பரவாயில்ல. உங்கள் பகைவரிடம் அன்பு கூறுங்கள். பாருங்க, எவ்வளவு பெரிய வார்த்தை பாருங்க. உங்கள் பகைவரிடம் அன்பு கூறுங்கள். உங்களை வெறுப்போருக்கு நன்மை செய்யுங்கள். இதுதான் சொல்லுங்க, எனக்கு தெரியும். உங்களை வெறுப்போருக்கு நன்மை செய்யுங்கள். உங்களை சகிப்போருக்கு ஆசி கூறுங்கள். உங்களை எழுந்து பேசுவதற்காக இறைவனை முடிச்சா பாத்தீங்களா? அங்க ஒரு கல்ச்சர் இருந்தது, ஒரு கலாச்சாரம் இருந்தது. வெறுப்பு, பகை, வெட்டி, குத்துணி இருந்தது. இயேசு சொன்னார், இயேசு ஒரு மாற்று கலாச்சாரத்தை உருவாக்கினார். ஜீசஸ் கிரியேட்டட் a counter culture. ஒரு மாற்று கலாச்சாரத்தை உருவாக்கினார். அந்த மாற்று கலாச்சாரம் தான் இது இப்படி சொன்னது. அந்த கலாச்சாரத்தில் கிடக்காதீங்க, வேற ஒரு கலாச்சாரத்துக்கு, ஒரு புதிய கலாச்சாரத்துக்கு ஒரு புதிய நெறி இருக்கிறது, ஒரு புதிய வாழ்க்கை முறை இருக்கிறது. அந்த புதிய வாழ்க்கை முறை என்ன? இதுதான் அந்த புதிய வாழ்க்கை முறை என்று சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மிக சிறப்பாக அருமையாக அவர் உருவாக்கினார். அன்புக்குரியவர்களே, இறைவன் நமக்கு துன்பம் தருகிறார் சில நேரங்களே. அப்ப அதையுமே நாம் உள்ளத்தில் சமநிலையோடு அணுகிற போது ரொம்ப அழகா இருக்கு. விவிலியத்திலே தோபித் ஏதோ ஒரு புத்தகம் இருக்கு பார்த்தீங்களா? அது எதுல வருது? அது பைபிள்ல வருது அப்படி இல்லை, பழைய ஏற்பாடு. அதுல இன்னொரு வார்த்தை கேட்டா இருக்கும், இணை திருப்பம். அதுல அது முதல் நூலாக இருக்கு. தோபித்து அவருடைய மனைவி பேர் என்ன? தோபித்து மனைவி பேர் என்னது? கோரா. அண்ணா. அவர் மகன் பேர் என்ன? தோபியா. அல்ல, யாரோ சாரா சொன்னீங்களா? தோபியா மனைவி பேர் சாரா. தோபித்து அவருடைய மனைவி பேர் அண்ணா. அவருடைய பையன் பேர் என்னது? தோபியா. தோபியாவுடைய மனைவி பேர் என்னது? சாரா. இப்போ சாராக்கு என்ன நடக்குது? 7 கணவர். ஒன்னொன்னா கல்யாணம் முடியும் போது அவர் அந்த கணவர் தங்க மாட்டார். ஒரு டிஎஸ்ஐக்கு வந்து அந்த கணவர் பண்ணும், கல்யாணம் முடியும் வந்து வேலை பண்ணும். இதே மாதிரி நடந்துச்சு. 7 பேரும் க்ளோஸ். இந்த நிலையில அவர் கடவுளையே நம்பியிருந்தார். சில நேரத்தில் இறைவன் கொடுக்கிற துன்பம் கூட நமக்கு முணுமுணுப்பை கொடுத்துடக்கூடாது. நல்ல பொறுமையா உள்ளத்தில் ஒரு சமநிலையான ஒரு தன்மையோடு ஏற்றுக்கொள்கிற போது கடவுள் எவ்வாறு உதவி செய்கிறார் என்பதை அந்த புத்தகம் நமக்கு எடுத்துக்காட்டுகிறது. சில நேரத்தில் துன்பங்கள் வரும். அந்த துன்பங்கள் இறைவன் கொடுக்கிற துன்பங்களை கூட நாம் எவ்வாறு ஒரு பொறுமையாக சமநிலையான தன்மையோடு அணுகிறோமோ அப்போ ரொம்ப பெரிய ஆசீர்வாதம் கிடைக்கும். அதை கோபித் புத்தகம் நமக்கு அழகாக சொல்கிறது. இப்படி நடந்துட்டாங்க. எத்தனை பேர் காலியாகிட்டாங்க? 7 பேர் காலி. இந்த நேரத்தில் தான் சாரா நம்பிக்கை விடவில்லை. கடவுளுக்கு தான் அந்த
அவரை முன்னிறுத்தவில்லை. கடவுள் நல்லது செய்வார் என்று சொல்லி மிக சிறப்பாக நம்பினார். இப்போ சாரா உதவி செய்வதற்காக ஒரு தூதர் வருகிறார். அது யார்? மிக்கேல், கபிரியல், ரபேல். உங்களுக்கு தெரியும். இந்த 3 பேர்ல யாரா இருக்கும்? பர்பாவுக்கு மிக்கேல் இருக்காங்க. ஒரு அவரை தான் இருக்குமோ? யார் வரா? ரபேல். மொத்தம் எத்தனை தூதர்கள்? 7 பெரிய தூதர்கள். அப்ப அதுல அந்த 7 தூதர்கள் சொல்லி கோபி தூதர்கள்லாம் போட்டிருக்கு. இதுல ரபேல் வர ரபேல் வெளியே வரும்போது, அவங்களுக்கு உதவி செய்ய வரும்போது, அது கடவுளுடைய தூதனே தெரியாது. தூதர்னா எப்படி இருப்பாங்க? நீங்க சொல்லுங்க. இப்ப நம்ம ஜெஃப்ரீன் குதிரை படிக்க போறாரு. தூதர்னா எப்படி இருப்பாங்க? ஜெஃப்ரீன் முக்கியமா கண்டுபிடிக்க வேண்டியது இருக்கு. இப்ப சொல்லு. சிறர்கள் இறகுகள் இருக்கு பாத்தீங்களா? இப்ப அப்படிலாம் வரல. ஒரு சாதா மனிதரை போல வந்து அவங்களுக்கு உதவி செய்து கோபியாவுக்கு சாராவுக்கு ரபேல் ஒரு ஐடியா கொடுக்குறாரு. அவங்க ஆத்து பக்கம் போகும்போது ஒரு மீனை பிடிச்சி அந்த மீன்ல இருக்க இதயம், அதனுடைய அந்த ஒரு கசப்பு தன்மை இருக்கும். அது என்னது? மீன்ல வித்து போய் இது எல்லாம் எடுத்து வச்சுக்க. அது மறந்தா செயல்படுகிறது. இப்போ கல்யாணம் முடிஞ்ச பிறகு இறந்துருவா பார்த்தீங்களா? அந்த கணவர் இறந்துருவார். நீ வந்து அந்த இறக்க தன்மையில அந்த மீனுடைய அந்த பல்லில் எடுத்துக்கிட்டா இந்த துர்நாற்றத்துல அலையில் ஒரு தீய சக்தி இல்லாமல் இருக்கிறார். அதே மாதிரி செய்கிறார். என்னன்றது அந்த நாத்தம் பொறுக்க முடியாம போடுது. விரைவர்களுக்கு என்ன இல்லாமல் பாருங்க, நாத்தம் பொறுக்க முடியாம ஒரே ஓட்டம் போடுது. இங்க 2 பேருக்கும் மிகப்பெரிய ஆசீர்வாதம் கிடைக்கும். கோபியாவுக்கும் சாராவுக்கும் மிகப்பெரிய ஆசீர்வாதம் கிடைக்கும். 7 பேர் போன நேரத்தில் கூட சாரா நம்பிக்கையை இழக்கவில்லை. கடவுள் தருகிற அந்த துன்பம் அதன் வழியாக ஒரு மாட்சி இருக்கும் என்று சொல்லி அதை நம்பினார். அதன் வழியாக மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை அவர் பெற்றுக்கொண்டார். சிலர் நம்ம அருகில் போக கூட பக்கத்தில் போக குடும்பத்தில் உள்ள ஆளுநர் மிகப்பெரிய பாரமாக இருப்பார்கள், மிகப்பெரிய துன்பமாக இருப்பார்கள். இது யார் வாழ்க்கை நடந்தது? தூய மோனிகா வாழ்க்கை நடந்தது. தூய மோனிகா வாழ்க்கையில பக்கத்தில் இருக்கால் மிகப்பெரிய பாரமா துன்பமா இருந்தது யாரு? நம்ம ஊர்ல யாரும் மோனிகா இந்த மாதிரி யாரா இருக்கும்? மோனிகா அவருடைய மகன் பேர் என்னது? தூய அகஸ்தினார். அவர் மிகப்பெரிய துன்பமா மிகப்பெரிய பாரமா இருந்தார். எல்லாருமே செயல்பட்டு வரமாட்டான், எதுக்குமே லாய்க்கு கிடையாது அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய பாரமா இருந்தார். ஆனா அந்த மகனையுமே அவர் பொறுமையா உள்ளத்துல ஒரு சமநிலையான தன்மையோடு இருந்து அவரையுமே நல்வழிப்படுத்தினார். தூய அகஸ்தினாரை பாதித்த இறைவார்த்தை நாம் வைத்து பார்க்கிறோம். ரோமையர் 12:13 ரோமையர் 12:13 அவர் ரொம்ப ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி மாற்றுகிறார். இருள் முடிந்து விட்டது, பகல் நெருங்கி வந்து விட்டது. அந்த இருளின் ஆட்சிக்குரிய செயல்களை கலைந்துவிட்டு பகலில் நடப்பது போல் நடங்கள். இதுதான் அங்க சொல்லப்படுது. இப்போ அவ்வளவு பெரிய விதத்திலே ஒரு பாடமா இருக்கார். உங்க வாழ்க்கையில கூட உங்க கணவர் ரொம்ப பாடமா இருக்கலாம், உங்க மகன் ரொம்ப துயரத்தை கொடுத்து கொண்டிருக்கலாம். அந்த நேரத்தில் ஒரு சமநிலையான தன்மையோடு அணுகி கடவுள் பார்த்து உழைக்கிற போது அவர் மிகப்பெரிய விதத்தில் ஒரு முதிர்ச்சி பெற்ற மனிதராக கண்டிப்பாக இருந்து மாறுகிறார். அதற்கான படிப்பினை இன்றைக்கு நமக்கு சிறப்பானவர்களை தரப்படுகிறது. இன்னும் பிறர் நமக்கு முதிர்ச்சியற்ற நிலையில் கொடுக்கிற துன்பங்களை இப்படி உள்ளத்தில் சமநிலையோடு கொண்டு போகும். அது கையாளாத தன்மை அல்ல, முடியாத தன்மை அல்ல, மாறாக அவருக்காக நாம் காட்டுகிற ஒரு உபாகம். அதற்கு என்ன தேவை? கண்டிப்பா ஞானம் தேவை. ஞானம் இல்லாதவர்கள் செய்ய முடியாது, அறிவில்லாதவர்கள் செய்ய முடியாது, ஒரு ஆர்வம் இல்லாமல் செய்ய முடியாது. நான் ஆன்மீகத்தில் இன்னும் வளரணும் அப்படின்னு சொல்லி ஆசை இல்லாதவர்கள் செய்யவே முடியாது. அவர்களுக்கு வாய்ப்பே இல்லை. மாறாக ஆன்மீகத்தில் இன்னும் வளர வேண்டும் என்ற ஆசை உள்ளவர்கள் சிறப்பாக இந்த பண்பில் வளர்கிறார்கள், இந்த நல்ல குணத்தில் வளர்கிறார்கள். ஆக
ஆகவே நாம் இப்படியே இருப்பதற்காக அல்ல, ஒரு படி மேலே போவதற்காகத்தான் ஒவ்வொரு நாள் வருகிறோம், ஆலை வருகிறோம். ஆக எப்படி வருகிறார்? இந்த நல்ல பண்பை சிறப்பானவர்களை கற்றுக்கொண்டு நாம் ஆன்மீகத்தில் உயர்ந்தவர்கள், ஆண்டவர் காரியத்தில் உயர்ந்தவர்கள் என்பதை வெளிப்படுத்துவோம். அதற்காக வரம் கேட்போம், அந்த ஞானம் கேட்போம், அந்த அறிவு கேட்போம். இறைவா, என்னையும் ஒரு படி மேலே கொடுப்போம், என்னையும் ஒரு படி உயர்த்தும், பொருளாதாரத்தில் அல்ல, பணத்தில் இல்லை, இதே போன்ற ஒரு நன்மையோடு உயர்த்தும் என்று சொல்லி நாம் மன்றாடுவோம். மன்றாடி இதற்கான ஆசை பெற்றுக்கொள்வோம். ஆமென். அனைவரும் எழுந்து நம்முடைய நம்பிக்கையை சத்தமாக பாடுவோம். நம்மை காக்கிற வழிநடக்கிற கடவுள் அவர்தான். அவர் முன்னால் கரங்குவித்து பணிவோடு அவரை நோக்கி கொண்டாடுவோம். அவரின்றி நம்மால் எதுவும் செய்ய முடியாது. ஆகவே அந்த கடவுள் நோக்கி நாம் வரம் கேட்பதற்கேற்றவாறு நம்மை தகுதிப்படுத்துவோம். தகுதி உள்ளவர்கள் மட்டுமே இறைவன் தாராளமாக தருகிறார். அனைவரும் பாடி வைத்தீர்கள். ஆண்டவரே ஆண்டவரே எங்கள் வேண்டுதல் அன்போடு தந்தருளுமே. ஆண்டவரே ஆண்டவரே எங்கள் வேண்டுதல் அன்போடு தந்தருளுமே. ஆண்டவரே ஆண்டவரே எங்கள் வேண்டுதல் அன்போடு தந்தருளுமே. நானே நல்ல ஆயன் என்று கூறிய எம் இறைவா, எங்கள் திருச்சபையை வழிநடத்தும் திருத்தந்தை ஆயர்கள், குருக்கள் மற்றும் துறவரத்தார் அனைவரையும் தூய ஆவியின் கொடைகளால் ஆசீர்வதித்து வழிநடத்திட வேண்டும் என்று இறைவாவை மன்றாடுகின்றோம். யாரை நான் அனுப்புவேன் என்று எசாயா இறைவாக்கினரிடம் கேட்ட இறைவா, இன்று ஏழை எளியோர் நலம் காணவும், வேதனை வெறுமை கொண்டோர் நிம்மதி பெறவும், மனங்கள் இன்பம் இன்னிசையில் உம்மை போற்ற வரம் வரல வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே ஆண்டவரே
என்னை உட்கொள்பவன் இருப்பினும் வாழ்வான் என்ற இயேசுவே, இன்று என்னை விட்டு பிரிந்து உண்மையில் நிலைப்பாரும் அனைத்து ஆன்மாக்களையும் உமது வானதூதர்களோடு சேர்த்து உம்மை என்றும் புகழ அருள் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அறுவடையோ மிகுதி, வேலையாட்களோ குறைவு. இன்றைய ஆண்டவரே, உலக சூழல்களால் கட்டுண்டு நன்மை தீமை அறியாமல் நவீன பொருட்களால் ஈர்க்கப்பட்டு சிற்றின்பத்தை அனுபவிக்கும் இளையோரை உமது ஆவியின் துணையால் வழிநடத்தி இறை இன்பத்தை வாழ்வில் உணரச் செய்ய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நன்றியின் மேலான பலியாம் என் இறைவா, திருப்பலியில் இணைந்து பல்வேறு தேவைகளோடு உம் பீடத்தின் முன் நிற்கும் எங்கள் அனைவரையும் இறைவா உமதாக மாற்றி எம் குறை தீர்த்து புனித வாழ்வு வாழ ஒரு மாற்றம் தந்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம்முடைய தனிப்பட்ட மன்றாட்டுகளுக்காக நாம் சிறப்பாக மன்றாடுவோம். கரம் குறித்து கண்களை மூடி தனிப்பட்ட மன்றாட்டுகளை இறைவில் பார்த்து எடுத்து வைங்கள். கடவுள் மட்டும்தான் உங்களுக்கு உதவி செய்ய முடியும். இதோ நீங்கள் கரம் குறித்து வந்திருக்கிறீர்களே, அந்த கடவுள் மட்டும்தான் உங்களுக்கு உதவி செய்ய முடியும், வேறு யாரும் அல்ல. ஆகிய கரம் குறித்து தாழ்ச்சியோடு சிரம் தாழ்த்தி பணியோடு மன்றாடுங்கள். ஆண்டோர் முன்னால் உங்களை தாழ்த்துங்கள், அவர் உங்களை உயர்த்துவார். திருப்பாடல் ஆசிரியர் 34வது திருப்பாடல் 4வது வசனத்திலே, துணை வேண்டி நான் ஆண்டவரை மன்றாடினேன், அவர் எனக்கு மறுமொழி பகிர்ந்தார் என்றார். அந்த திருப்பாடல் ஆசிரியர் மட்டுமல்ல, நமக்கும் நடக்க போகிறது. துணை வேண்டி நான் ஆண்டவரை மன்றாடினேன், அவர் எனக்கு மறுமொழி பகிர்ந்தார். இதோ துணை வேண்டி ஆண்டவருக்கு மன்றாடி கொண்டிருக்கிறீர்களே, ஆண்டவர் மறுமொழி பகிர்வார், உங்களை வழிநடத்துவார், ஆசீர்வாதம் கொடுப்பார், தேவையை நிறைவேற்றுவார். ஆண்டவர் செய்ய போக நல்ல செயல்களுக்காக நன்றி கூறுங்கள். இறைவா, நான் உங்களை நோக்கி மன்றாட்டுக்கு பதில் கிடைக்கும். உதவி செய்வீர், என்னை தேற்றுவீர், என்னை உயர்த்துவீர், என்னை முன்னேற்ற பாதை கொண்டு செல்வீர். அதற்காக நன்றி என்று சொல்லி நன்றியால் இறைவனை புகழ்வோம். பேரிரக்கமுள்ள கடவுளே, காலை வேளையிலே எளியவர்கள் பாவிகள் நாங்கள் அழைத்தோம் என்பதற்காக மகாபலமுள்ள கடவுள் உங்களுடைய தெய்வீக நிலையிலிருந்து இப்போது இறங்கி வந்து எங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுத்து கொண்டிருக்கிறீரே, நன்றி செலுத்துகிறோம். நாவால் நன்றி செலுத்துகிறோம், மனதால் நன்றி செலுத்துகிறோம், இதயத்தால் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் வாழ்நாளெல்லாம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை ஆசீர்வதி வழிநடத்தும், எங்களோடு இருந்து எங்களை எப்போதும் பாதுகாத்துக் கொள்ளும். எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை நோக்கி மன்றாடுகிறோம். ஆமென். 43.
எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகடி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையில் நின்று இப்பணியை ஏற்றுக்கொள்வாராக. ஆற்றல் நிறைந்த ஆண்டவரே, ஊழியர்களாக எங்கள் மன்றாட்டுக்களை கனிவுடன் கண்ணோக்கி இக்காணிக்கைகளை ஏற்றருளும். இவ்வாறு உமது பெயரின் மாட்சிக்காக நாங்கள் ஒவ்வொருவரும் ஒப்புக் கொடுக்கும் காணிக்கை அனைவருடைய மீட்புக்கும் பயன்படுவதாகும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதைகளை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, ஏற்றமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமா எங்கள் கடமையும் வைப்புக்குரிய செயலுமாகும். வார்த்தையானவர் வழியாக அனைத்தையும் படைத்தே அவரை மீட்பரால் ஈடேற்றோரால் எங்களுக்கு அனுப்பினே. அவர் தூய ஆவியார் உடல் எடுத்து கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தார். அவர் உமது திருவிழத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவு வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வானதோரோடும் புனிதரனையோரோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்துரைத்து ஒரே குரலால் பாடுவதாவது: ஆண்டவரே, மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகுமுடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உடன்படித்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அழைத்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவிருந்த அறிந்தபின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் அவர் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர்
கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பை நினைவோர்ந்து வாழ்தல் அப்பத்தையும் மீட்பெணி கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டேன். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ள எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையாய் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் ஒரு திரு அவை நினைவோர்கள் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஸ்டீபன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவேறச் செய்தீர்கள். மேலும் உயிர்த்தலும் எதிரோப்புடன் கூறிக்கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளே, இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நிலை கூர்ந்து உமது திருமுக ஒளியில் ஏற்றது. எங்கள் அனைவரும் இரக்கமாயும் கடவுளின் கண்ணிக்காயும் எங்கள் பாதுகாப்பையுமான அள்ளித்தரும் அதிசய ஆரோக்கியத்தை எங்கள் அற்புத கவியின் அரசே தூய லூர்தன்னை அவருடைய கணவரான யோசேப்பு, எங்கள் இணை பாதுகாவலர் தூய அந்தோனியார், சிறப்பு பாதுகாவலர் தூய செபஸ்தியார், புனித திருத்தோர்கள், இவ்வுலகில் வந்தவராக இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவரோடும் நாங்கள் நிலைப்பாட்டில் பங்கு கொள்ள தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்று வரவருட உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கடவுளை நோக்கி கொண்டாடுகிற நேரம் இறைவன் நிறைவாக இன்னும் இருக்கிற நாட்களில் பணிகளை சிறப்பாக செய்தரவும் அந்த ஆலயத்தினுடைய அர்ச்சிப்பு பெருவிழா, திருப்படிவரம் அர்ச்சிப்பு பெருவிழா, அருட்தந்தையர் அறை, இறைமக்களுக்கான கழிப்பிட வசதி, இவை அனைத்துமே இறைவன் தாமே முன்னின்று அவர் சித்தப்படி நடத்துகிற அனைத்தையும் அவர் பார்த்து ஒப்புக் கொடுத்து நாம் மன்றாடுவோம். என்னுடைய இருக்கிற எங்கள் தந்தையே, ஆண்டவரே, தீமை அனைத்துவரும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கம் இன்றி நலமாயிருப்போமா. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காக என் மீட்பராக இயேசு கிறிஸ்து வருகைக்காக காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தோர்களுக்கு வழிந்தேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருநனை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுலத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதி ஒற்றுமை அளிக்கிறது. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டோடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. சிரித்த முகத்தோடு புன்னகை பொங்க ஒருவருக்கு ஒரு அமைதி சமாதானத்தை அறிவித்து மகிழ்வோம். Thank you.
இயேசு எனக்கு நல்ல குணம் தாரும், நல்ல மனநிலை தாரும், எல்லாவற்றையும் பொறுத்து செல்கிற அந்த குணத்தை தாரும். குறிப்பாக பிறர் எனக்கு எதிராக செயல்படுகிற போது என் மனநிலை சரியான மனநிலையாக, முதிர்ச்சியான மனநிலையாக இருக்க நாம் ஜெபிப்போம். முதிர்ச்சியற்ற முறையில் நடந்து கொண்டதற்காக மனவருத்தப்பட்டு மன்னிப்பு கேட்போம். ஆறறிவு படைத்த மனிதர்களாக பல நேரங்களில் செயல்படாத தருணங்களுக்காக மனவருத்த மன்னிப்பு கேட்போம். இயேசுவை நீர் எவ்வளவோ கற்றுக் கொடுத்திருக்கிறேன், எவ்வளவோ இறைவார்த்தை வழியாக எனக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறேன். ஆனால் இருந்தாலும் என் செவிக்கு எட்டவில்லை, என் மனதில் அது படவில்லை, என் இதயத்தில் பதியவில்லை. இப்போது அதற்காக மன்னிப்பு கேட்கிறேன். இந்த தருணம் இனிய தருணம், என் வாழ்க்கையில் புதிய பயணம் தொடங்குகிற நேரம். நீ கொடுத்த அருள்வாக்கிற்காக, அருளுரைக்காக நன்றி செலுத்துகிறேன். எனக்கே கொடுத்தது, நீ கொடுத்தது எனக்கே கொடுத்தது, என் வாழ்க்கைக்காக கொடுத்தது, என்னை முன்னேற்ற கொடுத்தது. என் வாழ்விலே ஒருபடி மேலே செல்வதற்கு நீ கொடுத்த அருள்வாக்கு கடைபிடிப்பேன், கவனமாய் கடைபிடிப்பேன், கருத்தாய் கடைபிடிப்பேன். இதுவே என் உயரிய இலக்கு. ஆண்டவரே, உங்களுடைய உதவிக்காக நன்றி, உங்களுடைய ஊக்கத்திற்காக நன்றி, உங்களுடைய மேலான ஆசிற்காக நன்றி. தொடர்ந்து நம்மை வழிநடத்துகிற இந்த வளமான விருந்துக்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பெயர் பெற்றோம். Amen.
கிறிஸ்து பிறப்பின் யூபிலி ஆண்டு இறைவேண்டல். விண்ணக தந்தையே, விண்ணக தந்தையே, உம் திருமகன் இயேசு கிறிஸ்துவில், உம் திருமகன் இயேசு கிறிஸ்துவில் நீர் எங்களுக்கு வழங்கிய நம்பிக்கைக்காக உமக்கு நன்றி. நம்பிக்கைக்காக உமக்கு நன்றி. தூய ஆவியார் வழியாக தந்த பிறரன்பு என்னும் கொடைக்காக நன்றி. இந்த நம்பிக்கையாலும் அன்பாலும் உமது அரசின் வருகையை எதிர்நோக்கும் அருளை எங்களுக்கு தாரும். உமது நற்செய்தியின் சான்றுகளாக எங்களை மாற்றும். தீமையின் ஆற்றல்களை எங்களிடமிருந்து அகற்றும். நாங்களும் இவ்வுலகம் புதிய விண்ணகம் புதிய மண்டபம் நோக்கிய பயணத்தில் இறை வார்த்தையால் மாற்றம் பெறுவோமாக. இந்த யூபிலி கொண்டாட்டத்தின் அருள் எதிர்நோக்கி திருப்பயணிகளாகிய எங்களை வழி நடத்தட்டும். விண்ணக செல்வங்களுக்கான ஆர்வத்தை எம்மில் தூண்டி எழுப்பட்டும். எம் மீட்பர் இயேசுவின் மகிழ்ச்சியும் அமைதியும் உலகை நிரப்புவதாக. மூவொரு கடவுளே உமக்கே மாட்சி, உமக்கே புகழ், உமக்கே நன்றி. ஆமென். பங்கின் வளர்ச்சியில் ஆர்வம் கொண்ட பங்கு பணியாளர், பங்கு பரவினர் மற்றும் அருள் சகோதரிகளின் ஆதரவோடு எம்மை காத்து வரும் இறைவா உமக்கு நன்றி. நன்றிகள் பல கூறி நாம் பாடுவோம். நாளும் நம்மை காக்கும் இயேசுவே. நன்றிகள் பல கூறி நாம் பாடுவோம். நாளும் நம்மை காக்கும் இயேசுவே. உயிர் தந்து உறவுகளுடன் நல்லின்பத்தில் வாழ செய்த இறைவா உமக்கு நன்றி. நன்றிகள் பல கூறி நாம் பாடுவோம். நாளும் நம்மை காக்கும் இயேசுவே. உண்மையான நல் உலகை சுவைத்து நல்லுலகை படைத்து எம்மை பன்னிமணி போல காத்து வரும் இறைவா உமக்கு நன்றி. நன்றிகள் பல கூறி நாம் பாடுவோம். நாளும் நம்மை காக்கும் இயேசுவே. நன்றிகள் கூறி நாம் பாடுவோம். நாளும் நம்மை காக்கும் இயேசுவே. 15/9/2024 இந்த பொதுக்காலம் 24ஆம் ஞாயிறு இந்த வாரம் முழுவதும் மிக அருமையாக புனித மிக்கேல் அபிலான் இறை மக்கள் திருப்பலியை சிறப்பு செய்திருக்கிறார்கள். கைத்தட்டி அவர்கள் பாராட்டுகளை வாழ்த்துக்களை சிறப்பாக அன்பிலே ஒரு சிறப்பு செயல்பாடு செய்வதாக செய்தி எனக்கு வந்தது. அங்கு இருக்கிற பிள்ளைகளை அவர்கள் ஊக்கப்படுத்துகிறார்கள். நீங்கள் தினமும் திருப்பலி சென்றால் ஒரு பரிசு என்று சொல்லி அவர்கள் ஊக்கப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் பூசை போனால் அன்பின் சார்பாக பரிசு என்று சொல்லி மிக்கல் அன்பிய இறைமக்கள் அங்கு குழந்தைகளை பாராட்டுகிறார்கள். அவர் வெளிப்பாடாக சின்ன பிள்ளைகள் அவங்க வாழ்க்கை நான் பார்க்கிறோம். அந்த சிறப்பு செயல்பாடுகள் அவர்கள் கைக்கு ஒரு பாராட்டுகிறோம். திங்கள் சாமுவேல் வென்சிலா, செவ்வாய் சுகிதா ஜோகி, புதன் லசீர் ஜெப்ரின், வியாழன் செல்லக்கிளி அசீம், வெள்ளி ஜெல்பினா ஜோகின், சனி சுகிதா செல்லக்கிளி, ஞாயிறு சாமுவேல் கலாச்செல்வி. மறைக்கிலோ நடைபெறுகின்றன. மறைக்கிலோ பிள்ளைகள்
பங்கெடுக்க உங்களை அன்போடு கேட்கிறேன். காலை உணவு அன்றையிலே பிறந்தநாள் கொண்டாடிய ஜெஸ்லி அவருடைய பிறந்தநாள் பரிசாக தரப்படுகிறது. அவருக்கு நம்முடைய வாழ்த்துக்களை ஜெபங்களை சிறப்பான விதத்தில் கைதட்டி சிறப்பாக இன்றைய கடந்த வாரம் அணக்கரையிலே நம்முடைய பிள்ளைகள் மிக சிறப்பான விதத்தில் அனைவரும் வந்து அழகான நடனமாடி நம்முடைய ஊருக்கு பெருமையை செய்திருந்தார்கள். பல அழுத்தத்தை வந்திருக்கிற அந்த சூழ்நிலை இளங்குளம் மிகப்பெரிய பாராட்டுக்கு ஆகிய அதற்கு உறுதியாக மறைக்கல்வி ஆசிரியர் மக்கள் அறிவிச்சூர் ரத்னா மறைக்கல்வி ஆசிரியர் ஒவ்வொருவரும் கைத்தறி நம்முடைய பாராட்டுகளை சிறப்பாக இன்றைய மாதம் அதற்கான போட்டிகள் கொடுக்க ஏற்கனவே சொல்லிவிட்டேன், நினைவுபடுத்துகிறேன். மறைமாவட்ட ரீதியாக பேரவை தந்தை நெல்சன் பால்ராஜ் அவர்கள் வைத்திருக்கிற போட்டி கட்டுரை போட்டி வைத்திருக்கிறார்கள். இல்லறம் இனிதாக இறைவார்த்தை, இல்லறம் இனிதாக இறைவார்த்தை. அது 30 வயதுக்கு மேல் உள்ளவர்களுக்கு கட்டுரை போட்டி. அதன் பிறகு என் வாழ்வின் வழிகாட்டு இறைவார்த்தை, அது 30 வயதுக்கு கீழ் வைத்திருக்கிறார்கள். ஆகிய படைப்புகள் அனைத்தும் நீங்கள் 29ஆம் தேதி ஒருவேளை நீங்கள் வாய்ப்பிருந்தால் மன்னாபுரத்துக்கு அனுப்பி வைக்கலாம். இல்லை என்றால் நீங்கள் என்னிடத்தில் கொடுத்தால் நான் அங்கே கொடுத்து கொள்வேன். வீட்டுக்குள் விவிலியம் அதற்கு நம்முடைய போட்டி சீராக புத்தகம் வைக்கப்பட்டுள்ளது. சரிங்களா? வீட்டுக்குள் விவிலியம் சீராக அதனுடைய பகுதியை நீங்கள் படிக்க வேண்டும். வருகிற போது நன்கு தயாரிப்போடு படிக்க இருக்க முடியாது. போடு கேட்க நம்ம இறைவாக்கை ரொம்ப அசால்ட்டாக எடுக்கக்கூடாது. கடவுள் ஒரு பகுதியை படிப்பதை நம்ம தந்திருக்கிறார். நம்ம வீட்டில் வரும்போது எப்படி இருக்கணும்? நல்ல தயாரிப்போடு நம்ம முயற்சிக்கு இருக்கக்கூடாது. இறைவாக்கை எல்லாம் வாசிக்கணும், படிக்கணும். நீங்கள் போன வருஷம் நிலைமை எனக்கு நல்லா தெரியும். உங்கள் நிலைமைகள் உங்கள் கஷ்டங்கள் எனக்குலாம் போன வருஷம் நல்லா தெரியும். இப்போ இந்த வருடம் நம்ம நல்லா படிக்கணும். சீராக புத்தகம் படிக்க அது நல்ல ஒரு சுவாரஸ்யமான புத்தகம். சுவாரஸ்யமான புத்தகம். சீராக 2:3 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க. ரொம்ப அழகான வார்த்தை. ஆண்டவரை சிக்கனை பிடித்துக்கொள், அவரை விட்டு விலகி செல்லாதே, உன் வாழ்வில் வளர்ந்து. அப்படி எல்லாமே ஒரு வரிகள் எல்லாமே சிறப்பான வரிகள். அங்கே இருக்கிற வரிகள் நீங்கள் அதை படிக்க மட்டும் எழுதி வச்சுக்கிறீங்க. ஒரு நோட்டு போட்டு எழுதி வைங்க. அது ரொம்ப ஆழமாக பதியும். அப்போ என்ன புத்தகம் படிக்கணும்? வீட்டுக்கு வீட்லையும் கையில் என்ன படிக்கணும்? சட்டம் தான் சட்டமா சீராக படிச்சுங்க. நம்ம வீட்டுக்கு தேடி வந்து கடவுள் வந்து ஒரு வாய்ப்பு கொடுக்குறாரு. அது நீங்கள் எப்படி எடுப்பீங்க? ரொம்ப அசால்ட்டாக எடுத்துக்கலாம். இளங்குளம் மக்கள் அப்படி அசால்ட்டாக எடுக்கவே மாட்டாங்க. ரொம்ப சீரியஸாக எடுப்பாங்க. ரொம்ப சீரியஸாக எடுப்பாங்க. அப்போ அதற்கு ஏற்றவாறு தயார் செய்ய உங்கள் அன்போடு கேட்குறீங்க. ஏன்னா இது ஒரு பெரிய வாய்ப்பு. அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தணும். கடவுளுடைய வார்த்தை நம்முடைய உள்ளத்தில் விதைக்கப்படுவது ரொம்ப அழகாக இருக்கும். அந்த கடவுள் வார்த்தை உங்களுக்கு சாதகத்தில் செயல்படாது. அது ரொம்ப ஆச்சரியமிக்க வார்த்தை. எபிரேய 4ஆம் அதிகாரம் 12வது சொல்ல பாருங்க. என்ன சொல்லுது? எபிரேய 4:12 கடவுளுடைய வார்த்தை உயிர் உள்ளது. உயிர். நீங்கள் அப்படியே ஒரு சோர்வாக இருக்கலாம், ஒரு உயிரில்லாமலே வாழ்ந்து கொடுக்கலாம். ஆனால் உயிர் கொடுக்கும். உங்களுக்கு தனிப்பட்டவர்கள் உயிர் கொடுக்கும். அது அப்படிப்பட்ட வார்த்தை. நீங்கள் விட்டுறாருங்க. நல்லா படிங்க சிறப்பாக பங்கெடுக்க உங்களை அன்போடு கேட்டுக்கிறேன். விவிலிய கண்காட்சி மறைக்கல்வி ஆசிரியர்கள் சிறப்பாக செய்ய உங்களை அன்போடு கேட்டுக்கிறேன். நல்ல திட்டம் தீட்டி மிக சிறப்பாக செய்ய உங்களை அன்போடு கேட்டுக்கிறேன். அன்புக்குள்ளே நாம் அனைவரும் நன்கு அறிந்தபடி பத்மநாபபுரம் புனித மிக்கேல் அதிபர் ஆலய திருக்கொடியேற்றம் வருகிற வெள்ளிக்கிழமை 20ஆம் தேதி நடைபெறுகிறது. இந்த வாரம் ரொம்ப முக்கியமான வாரம். நீங்கள் எல்லாருமே தனிப்பட்ட விதத்திலே ஜெபிக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அவருடைய ஆலய பணிகள், ஆட்சி திருவிழா இவை அனைத்துமே சிறப்பாக நடைபெற நீங்கள் அனைவரும் சிறப்பாக ஜெபிக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்புகளே, மாலை 5:30 மணிக்கு ஆயர் வருவார்கள். 5:30 மணிக்கு ஆயர் வருகிறார்கள். பத்மநாபபுரம் பஸ் ஸ்டாண்ட் அதில் வச்சு ஆயருக்கு பொன்னாடை போட்டி மாலை அணிவித்து மிக சிறப்பாக அவரை நாம் பவனியாக அடைந்து வருவோம். பத்மநாபபுரம் மக்கள் மிக ஆர்வமாக உற்சாகமாக ஆயருக்கு வரவேற்று கொடுக்க அவர்கள் மிக தயாராக இருக்கிறார்கள். நாம் சென்று அங்கு நின்று அவர்களை பாராட்டுவது, அவர்களுக்காக ஜெபிப்பது முக்கியமாக. அது பஸ் ஸ்டாண்டில் வந்து ஆயர் இருக்கிற போது பூக்கள் தூவி நாம் அவரை வரவேற்கிறோம். அதன் பிறகு சிலம்பாட்டம் அது பத்மநாபபுரத்தின் பாரம்பரிய கலை ஆகிய அது நடத்தப்படுகிறது. கொஞ்சம் பேர் இருக்கிறார்கள். அவர்கள் ஒரு 10 பேர் சேர்ந்து கும்மி அடிக்கிறார்கள். கும்மி அடிப்பு, அதனுடைய பிள்ளைகளுடைய நடனம், இதையெல்லாம் நடைபெற்ற பிறகு திருக்கொடி மேளம், புதிதாக கட்டப்பட்டிருக்கிற திருக்கொடி மேளம், அதை ஆயர் தன்னுடைய திருக்கரத்தால் அர்ச்சிக்கிறார்கள். அவர் அதை அர்ச்சிக்கப்பட்ட பிறகுதான் இங்கு ஆலய அர்ச்சிக்கப்படுகிறது.
ஆலயம் மிக சிறப்பானவர்களே நல்ல பொறுமையாக பயன்படுத்தி செய்ய வேண்டிய வழிபாடு. ஆகிய 30 மணிக்கு வழிபாடு நேரம் இருக்கிறது. ஆகிய அது சிறப்பாக நடைபெற்று திருப்பலி முடிந்த பிறகு அருட்தந்தையர்களுக்காக அறை கட்டப்பட்டிருக்கிறது. அருட்தந்தையர் அருள் சோதனைகளுக்காக அறை கட்டப்பட்டிருக்கிறது. அது மந்திரிக்கப்படுகிறது. ஆகிய மக்களுக்கு என்று தனியாக கழிவுறது கட்டப்பட்டது. ஆகிய அதுவும் அதன் பிறகு ரட்சிக்கப்பட்டது. ஆகிய இந்த விருதுகள் அனைத்துமே சிறப்பாக நடைபெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த வருடம் நோட்டீஸ் போட்டு தகவல் பணியில் போடப்படும். இன்றைக்கு எல்லா வீட்டுக்கும் வந்து எல்லா வீட்டுக்கும் ஆலைகளில் வந்து பற்றாத மக்கள் உங்கள் வீடுகளுக்கு எல்லா வீட்டுக்கும் வந்து இந்த நோட்டீஸ் கொடுப்பார்கள். ஆகவே திருவிழா வழக்கமாக பங்கு தந்தை தான் மற்ற நாட்களில் பார்த்துக் கொள்வார். இந்த வருடம் மட்டும் எல்லா நாட்களுமே திருப்பயணி வருகிறார்கள். திருப்பயணி வந்து சிறப்பு செய்கிறார்கள். எல்லா நாட்களுமே அந்த தந்தை வெளியேற்று வருகிறார்கள். ஆகவே மிக சிறப்பாக நடைபெறும். 10 நாட்களுமே நீங்கள் வந்து மறைவுரை கேட்கலாம், மற்ற ஆன்மீக வழிபாடு நீங்கள் பங்கெடுக்கலாம். ஆகவே முதல் நாள் அது பொது வழிபாடாக, 2ஆம் நாள் கோப்புகளை இறைமக்கள் வருகிறார்கள். வருகிறவர்கள் பாடல் அவர்கள் தான் பொறுப்பு, வழிபாட்டு குறிப்புகள் வாசிப்பது அவர்கள் தான் பொறுப்பு. அது பிறகு கலை நிகழ்ச்சி கொடுப்பார்கள். கலை நிகழ்ச்சி கொடுப்பதற்கு அவர்களுக்கு நாம் சாப்பாடு கொடுப்போம். அது 10வது மட்டும் கொடுப்பார்கள். முடித்த பிறகு கலை நிகழ்ச்சியில் யாரும் நிகழ்த்துகிறார்களோ அவர்களுக்கு பரிசு உண்டு. ஆகிய அனைத்தும் சிறப்பாக நடைபெறுகிறது. 2ஆம் திருவிழா கோப்புல இறைமக்கள், 3ஆம் திருவிழாவுக்கு அணக்கரை இறைமக்கள் வருகிறார்கள். 4ஆம் திருவிழாவுக்கு நான்கேர் இறைமக்கள் அவர்கள் வந்து திருப்பலி சிறப்பு செய்கிறார்கள். திருப்பதியெல்லாம் வருகிறார்கள். 5ஆம் திருவிழாவுக்கு கல்லூர், ஏமன்குளம், ஜெகநாதபுரம் இறைமக்கள் வந்து அவர்கள் திருப்பலி நிறைவேற்றி அதற்கான காரியங்களை செய்வார்கள். 6ஆம் திருவிழா சடைநெறி, வடிவாபுரம், விஜயநாதன் இறைமக்கள். 7ஆம் திருவிழா நமக்கு தரப்படுகிறது இளங்குளம் இறைமக்கள். ஆகிய 7ஆம் திருவிழா நாம் அங்கே சேர்ந்து பாடல் பாடி வழிபாட்டு குறிப்பாளர்கள் வாசித்து கலை நிகழ்ச்சி கொடுக்கிறோம். ஆகவே அதுக்கு நீங்கள் சிறப்பாக தயாரிக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். 8ஆம் திருவிழா நற்கண்ணை போன்று நடைபெறுகிறது. 9ஆம் திருவிழா மாலையாக நடைபெறுகிறது. 10ஆம் திருவிழா மாலையிலே திருவிழா திருப்பம் நடைபெறுகிறது. ஆகவே இது அந்த ஆலயத்திற்கு 75வது வருடம் வைர விழாவிலே ஆண்டவர் அவர்களுக்கு 75வது வருடத்திலே ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு ஆலயத்தை கொடுத்திருக்கிறார். ஆகவே இந்த சிறப்பு நிகழ்வுகளாக நடைபெறுகிறது. அதை நாம் பங்கெடுத்து அவர்களை ஊக்கப்படுத்த சிறப்பாக அவர்களுக்கு ஜெபித்து உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்புக்குரிய இந்த வாரத்தில் எல்லா நாட்களும் காலையில் திருப்பலி நடைபெறும். மக்கள் பங்கெடுத்து அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். காலையிலே நல்ல நிறைய மக்கள் வருகிறார்கள். காலையில் திருப்பலி நிறைவு வருகிறார்கள். ஆக அவர்களுக்கெல்லாம் கைத்தறி ஒரு பாராட்டு நிறைய வருகிறார்கள். அதுவும் எப்படி என்று சொன்னால் பாட்டு போட்டாலும் சரி போடாமல் இருந்தாலும் சரி மக்கள் வருகிறார்கள். ஒருவேளை பாடல் சத்தம் குறைவாக இருக்கும். அப்படி இருந்தாலுமே பலர் பங்கெடுக்கிறீர்கள், பாராட்டுகள். நிறைய பேர் பங்கெடுக்கிறீர்கள், பாராட்டுகள். அதுபோல அன்பு இறைமக்களுமே 2 பேர் முதல் வாசகம் முதல் பாடல் அப்படி சிறப்பாக பங்கெடுத்துக் கொண்டிருக்கிறீர்கள், பாராட்டுகள். ஒரு நல்ல செயல், அதை தொடர்ந்து நாம் செய்ய வேண்டும். ஆகவே மிகப்பெரிய ஊக்கமாக நீங்கள் அடுத்தவர்களுக்கு இருக்கிறீர்கள். அவர்களை பாராட்டிக் கொள்கிறீர்கள். அன்புக்குள்ளே வெள்ளி விழா, பொன் விழா, திருமண வாழ்வில் வெள்ளி விழா, பொன் விழா நீங்கள் கொண்டாடி என்று சொன்னால் மறைமாவட்டங்களை தகவல் கொடுக்க வேண்டும். நாம் என்னிடத்தில் இந்த வருடம் எங்களுக்கு வெள்ளி விழா, இந்த வருடம் நாங்கள் திருமண வாழ்விலே பொன் விழா என்று சொன்னால் அந்த தகவல் மறைமாவட்டம் கொடுக்கப்பட்டு 1000 அவர்கள் உங்களை கௌரவப்படுத்துவார்கள். 1000 அவர்கள் திருப்பலி நிறைவேற்றி உங்களுக்கு ஜெபித்து அந்த திருப்பலிலே உங்களை கௌரவப்படுத்துவார்கள். ஆகவே தம்பதியினர் உங்கள் பெயர்களை பதிவு செய்ய நான் போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்புக்குள்ளே கலப்பை இதழ், ஏற்கனவே உங்கள் வீட்டில் ஒரு சில வீடுகளில் இதழ் கொடுத்திருப்பார்கள். அது வருட சந்தா 200 ரூபாய். அது யாரெல்லாம் இதழ் வாங்கியிருக்கிறீர்களோ அவர்கள் அந்த சந்தாவை பிரித்து தர போட்டு கேட்டுக்கொள்கிறேன். கலப்பு இதழ் 2 வாரத்துக்கு முன்னாடி கொடுத்தோம். ஆகிய அந்த இதழ் அதற்கான வருட சந்தா 200 ரூபாய். அதை நீங்கள் பங்கு தந்தையிடம் செலுத்த உங்களை போட்டு கேட்டுக்கொள்கிறேன். அதை மறைமாவட்டத்தில் நாம் செலுத்த வேண்டும். ஆகவே புத்தகம் யாருக்கெல்லாம் இருக்குதோ அவங்க 200 ரூபாய் உங்கள்கிட்ட கொடுத்தவங்கிட்ட செலுத்த உங்களை போட்டு கேட்டுக்கொள்கிறேன். நாம் இந்த இதழ் வாங்குவது மட்டுமல்ல, படைப்புகளையும் நாம் அனுப்ப வேண்டும். படைப்புகளை அனுப்ப வேண்டும். இந்த மாதத்துக்கான தலைப்பு மூட நம்பிக்கைகளை நற்செய்தியாக அறிவிக்கும் மடமை. அதை பற்றி ஒரு காக்கும் படை சொல்லியிருக்கிறார்கள். மூட நம்பிக்கை நற்செய்தியாக அறிவிக்கும் மடமை. சில இடங்களில் ஒரு மூட நம்பிக்கையாக இருக்கும், அதுதான் நற்செய்தி என்று சொல்லி பலர் அறிவிக்கிறார்கள். பல இடங்களில் பார்த்தீங்கன்னா மூட நம்பிக்கையாக இருக்கும்.
அதான் நற்செய்தின்னு சொல்லி மக்களுக்கு அறிவிக்கிறார்கள். அதை ஒரு காட்டுனாக கேலி சித்திரமாக வரைய வேண்டும். அதுதான் போட்டி. ஆக நீங்கள் அந்த போட்டியில் பங்கெடுத்து படைப்புகளை தர உள்ள போடு கேட்கிறேன். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது அடையாளங்களால் புத்துயிர் பெற்ற எங்களுக்கு உமது இடையரான உதவியை கனிவுடன் என்றும் அருள்வீராக. அதனால் மீட்பின் பயனை இம்மறை நிகழ்விலும் அன்றாட வாழ்வில் பெற்று மகிழ்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பானாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் நம் அனைவரை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் மகிழ்ச்சியோடு கொண்டாட சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. பக்கம் 66.